அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரோன் ஆஃப் ஸ்டீல் எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம், இவங்க அந்த காட்டுக்கு போய் ரீச் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்வாம்ப் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்கப்பா. இப்போ என்ன ஆகுது, அவங்க அந்த இடத்துக்கு ரீச் ஆன உடனே ஒரு கிராக்கடைல் அப்படிங்கிறது இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. என்னடா இது, திடீர்னு ஒரு கிராக்கடைல் எங்கேயோ இருந்து அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இவங்களும் அதுக்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. அந்த கிராக்கடைலுக்கு மேட்ச் பண்ணுற அளவுக்கு தான் இவங்க கிட்ட பவர் அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப ஈஸியாகவே அதை வந்து பார்த்தீங்கன்னா துரத்தி விட்டுறாங்க. ஆஹா, இங்கே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் போல தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய காக்கெல்லாம் பயங்கரமாக பறக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஃபாரஸ்ட்டே வந்து பயங்கரமாக மாறுதுங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த இடத்துல ஏதோ ஒன்று நடந்து வந்துகிட்டு இருக்கு இவங்கள நோக்கி. இவங்களும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க என்ன வருதுன்னு. அந்த டைமில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்கிற மாதிரி ஒரு அனிமல் வருதுங்க. பார்த்தா பூனை மாதிரி இருக்குது, அது பூனைன்னு கூட சொல்ல முடியல. இதை பார்த்தோன்னா இவளா அதை பிடிச்சிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. ஐயோ, இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தியா, இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியான்னு சொல்லிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. இன்ஃபேக்ட் இங்கே இருக்கிறதுலே அதுதான் வந்து வில்லனே. அந்த பீஸ்டோடைய பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இல்யூஷன் தான். அது என்ன பண்ணுது, இவளை வசியப்படுத்திடுது. உடனே இவன் என்ன பண்ணுறா, அது எங்கெங்கெல்லாம் போதோ அது பின்னாடியே போய்கிட்டு இருக்கா. இதே வசிய பவர் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹீரோ மேலேயும் பயன்படுத்தப்படுது. அவனை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கண்ட்ரோல் ஆகிட்டான். அவனை என்ன பண்ணுறான் அப்படிங்கிறதே தெரியல. கையில் இருக்க கத்தியை போட்டுட்டு அப்படியே ஜாம்பி மாதிரி நடந்து போய்கிட்டே இருக்கான். இப்படியே ரெண்டு பேருமே தன்னுடைய கண்ட்ரோலில் இல்லாமல் நடந்துகிட்டே இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோ கையில் ஒரு மோந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு மோந்திரம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆன உடனே இவனுடைய இல்யூஷன் அப்படிங்கிறது டோட்டலாக கலைஞ்சு போயிடுது. அப்போ தான் இவனுக்கு உண்மையே தெரியுது, நம்ம இருக்கிறது ஒரு ஸ்வாம்பில். அங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே ஒரு பூனைக்குட்டி கிடையாது. அவள் வந்து கையில் ஒரு கட்டையை தூக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கா. எங்கே நடந்து போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாம்புக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கா. இப்படியே போனால் அவள் மூழ்கி இறந்தே போயிடுவா. ஐயோ, எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ அந்த டைமில் அந்த பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவனை அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. அதை அவ்வளோ சீக்கிரம் விட்டுருமா காப்பாற்றுறதுக்கு. ஸோ ரெண்டு பேருமே வந்து சண்டை போடுறாங்க. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, அந்த பீஸ்ட் இவன் முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சுட்டே இருக்கான். ஆனால் இதுக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா அவள் வந்து அங்கே இறந்து போயிடுவா. வேகமாக நம்ம வந்து செயல்படணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். இதோடைய ஸ்ட்ராங்கஸ்ட் பவர் என்ன அப்படின்னா இல்யூஷன். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா அதுக்கிட்ட வந்து கண்ட்ரோல் ஆன மாதிரி நடிக்கிறான்ப்பா. அப்படியே நின்றுட்டு இருக்கான். அந்த ஒரு பீஸ்ட் என்ன பண்ணுது, இவன் கிட்ட வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பக்காவாக யூஸ் பண்ணிக்கிறான். அந்த ஒரு பீஸ்ட்டை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். ஸோ அட்டாக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா அதோடைய இல்யூஷன் பவர் அப்படிங்கிறது அந்த இடத்துல கட் ஆகுது. கட் ஆன உடனே இந்த லீ இருக்கால, அவளுக்கு இப்போ தான் தெரியுது எது இது ஒரு மரக்கட்டையா அப்படின்னு சொல்லிட்டு அதை கீழே போடுறாப்பா. ஸோ இந்த இல்யூஷன் அப்படிங்கிறது உடஞ்சதுனால இப்போ இவனால் ஃப்ரீயாக சண்டை போட முடியும். ஏன்னா லீ வந்து சுயனனுக்கு வந்துட்டா அவள் எப்படியாவது அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுவா. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான், தொடர்ந்து அந்த ஒரு பீஸ் கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கான். நடுவில் லீயும் வந்து அப்பப்போ ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா. பட் ஆனால் அவள் உடம்புல வந்து சுத்தமாக தெம்பு அப்படிங்கிறது இல்லை. இவன் என்ன சொல்கிறான், நீ வந்து ரெஸ்ட் எடு, மீதியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மூவ்ஸையும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்பவும் போல் அந்த பியூர் ஒயிட் ஸ்வார்டு, கிராஸ் கில், இந்த மாதிரி எல்லா டெக்னிக்ஸுமே யூஸ் பண்ணுறான். நடுவில் இவ்வளோ என்ன பண்ணுறா அப்படின்னா சைடில் வந்து அட்டாக் பண்ணுறாப்பா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருமே மாறி மாறி அட்டாக் பண்ண அந்த பீஸ்டோட உடம்புல இருந்து அதோடைய பவர் சோர்ஸ், அது ஒரு கிறிஸ்டல், அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து விழுந்துடுது. ஸோ விழுந்த உடனே அது மறுபடியும் பூனையாக மாறிடுச்சு. பூனையாக மாறின உடனே அந்த ஒரு கிராக்கடைல் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே முழுங்கிடுச்சு. இவன் என்ன பண்ணுறான், ஓடுறான் அதுக்கிட்ட சண்டை போடலான்னு. அந்த டைமில் லீ தடுத்து நிறுத்திடுறா. இல்லை அதை நம்பாத, அந்த கிராக்கடைல் அந்த பூனை ரெண்டுமே வந்து ஒரே ஆள் தான், ரெண்டுமே டீமு, அதை நம்பி போயிடாத, நீ அதை விட்டுடு. அதோடைய பவர் சோர்ஸ் நம்ம கையில் கிடச்சிடுச்சு. ஸோ நம்மளுடைய மிஷன் அப்படிங்கிறத முடிஞ்சிச்சு, நம்ம திரும்ப கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஒரே அசிங்கமாக போச்சு. ஏன் தெரியுமா, ஒரு சின்ன பையன் நம்மளை காப்பாற்றிட்டானே, நம்ம மறுபடியும் ட்ரைனிங் பண்ணி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போகிறாப்பா. ஸோ இப்போ இவன் வந்த வேலை வந்து இங்கே முடிஞ்சிருச்சு. அவனுடைய 3 டாஸ்க் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால் இவன் என்ன சொல்கிறான், நான் திரும்ப கிளம்புறேன் அப்படிங்கிறான். லீக்கு வந்து கொஞ்சம் வருத்தம், என்னடா இவன் கிளம்புறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த டைமில் மாஸ்டர் சொல்கிறாரு, ரொம்பலாம் யோசிக்காத, பயபில் போயிட்டு திரும்பி இங்கே தான் வரும் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து ஒரு காம்படிஷன் நடக்க போது, கண்டிப்பாக அவன் திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இவ்வளோ என்ன யோசிக்கிறான்னா, நம்மளும் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இவன் போகிற வேலை யோசிச்சுட்டே இருக்கான். சீக்கிரம் மாஸ்டர் கிட்ட போய்ட்டு ரிப்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நம்ம வந்து அம்மாவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கான். இங்கே வந்து பார்த்தா இவனுக்கு ஒரு அதிர்ச்சி. அவங்க அம்மா உள்ளே இருந்து அப்படியே நடந்து வராங்க. அவங்க மாஸ்டர் இருக்கான்ல, அந்த ஒரு கேவ்லேருந்து அவங்க அம்மா நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே தள்ளாடி வந்து கீழே விழுந்துடுறாங்க. மாஸ்டர் வந்து என்னவோ பண்ணுறாரு. அவங்க அம்மா ரத்த வாந்தி எடுக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இவனுக்கு பயங்கர கோவம்.
இவனுக்கு வந்து அது அவனுடைய அப்பான்றது தெரியாதுல்ல. அவன் என்ன நெனச்சுக்கிறான், மாஸ்டர் எங்க அம்மாவ ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா அட்டாக் பண்ணணும்னு போறான். அவங்க அப்பா என்ன பண்றாரு, அவன ஒரே அட்டாக்ல தூக்கி எங்கேயோ போட்டுறாரு. ஆனாலும் பயப்புள்ள சும்மா இருக்குமா? அவங்க அம்மாவுக்கு ஒண்ணுனா கோவம் தான் சீறிட்டு வருமே அவனுக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, கட் பண்றாங்க. கட் பண்ணி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த காட்டுறாங்க. இவங்க 2 பேர் எப்படி மீட் பண்ணாங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. மீட் பண்ணி வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாமே காட்டுறாங்க. ஸோ இதோட இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறத முடிக்கிறாங்க. ஸோ பையனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை அப்படிங்கிறது நடந்துச்சா, அந்த சண்டை எங்கே போய் முடிஞ்சுது, இதெல்லாமே நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.